குட் ஈவினிங் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேர்ட் யூனிட்ல ஒரு 3 டாபிக் இருக்கு. மெமரி, ஃபர்கெட்டிங், அட்டென்ஷன். அதில் ஃபஸ்ட்டு வந்து மெமரி. மெமரினா நினைவு. சரியா? நினைவுனா என்னதுன்னா, ஏற்கனவே நான் நிறைய நம்ம கற்றுருப்போம், லேர்ன் பண்ணியிருப்போம். அதை எப்படி நம்முடைய மனசில் தங்க வச்சு தேவைப்படும்போது அவற்றை முறையான இடத்துல சரியான நேரத்தில் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்கிறது தான் நினைவு. சரியா? இந்த நினைவு என்பது நாம் ஆல்ரெடி கற்ற விஷயங்களை நம் மனசில் தங்க வச்சு தேவைப்படும்போது முறையான இடத்தில் சரியான நேரத்தில் வெளிப்படுத்துவது தான் நினைவு. இந்த நினைவிலே 3 படிநிலைகள் இருக்கு, 3 வகைகள். சரியா? 3 ஸ்டேஜஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெமரி 3. சரியா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 ஸ்டேஜஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லேர்னிங், மெமரைசிங், ரீடென்ஷன் ஆர் ஸ்டோரிங், ரீட்ரைவிங் ஆர் ரீகால். ஓகேவா? அதாவது மெமரியில் உள்ள ஸ்டேஜஸ் 3. லேர்னிங், மெமரைசிங், கற்றல், மனப்பாடம் செய்தல். செகண்ட் ஒன் ரீடென்ஷன் ஆர் ஸ்டோரிங். தேர்ட் ஒன் ரீட்ரைவிங் ஆர் ரீகால். நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டதை நம்ம எப்படி நம்ம மனசில் வந்து பதிய வைக்கிறோம், அதை சேமித்து வைக்கிறோம், எப்படி வெளிப்படுத்துகிறோம். இதுதான் அந்த நினைவில் உள்ள மெமரியில் உள்ள 3 ஸ்டேஜஸ். லேர்னிங், மெமரைசிங், ரீடென்ஷன் ஆர் ஸ்டோரிங், ரீட்ரைவிங் ஆர் ரீகால். ஓகேவா? அடுத்தது நினைவினுடைய வகைகள். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதனால கவனமாக பார்த்துக்கோங்க. 3 வகையான வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்சரி மெமரி, செகண்ட் ஒன் ஷார்ட் டேர்ம் மெமரி, தேர்ட் ஒன் லாங் டேர்ம் மெமரி. சென்சரினா ஒன்றுமே இல்லை, புலனறி நினைவு, குறுகிய கால நினைவு, நீண்ட கால நினைவு. இந்த குறுகிய கால நினைவுக்கு இன்னொரு பேர் தற்கால நினைவு. அதான் ஷார்ட் டேர்ம். அதில் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அந்த நினைவு வந்து ஞாபகத்தில் இருக்கு, அப்புறம் மறைஞ்சிடும். லாங் டேர்ம்னா நீண்ட கால நினைவு, நிலையான நினைவு. சரியா? சென்சரி மெமரினா புலனறி, அதாவது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம் வரும், அந்த சத்தத்தை கேட்டால் நம்ம நார்மல் ஆயிரும். திடீர்னு ஒரு விருந்து வீட்டில இருந்து சமையலோட மனம் வரும்ல, அதெல்லாம் வந்து சென்சரி மெமரியில தான் வரும். அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டை ஜஸ்ட் பார்க்குறோம், அடுத்த நேரம் நம்ம என்ன செய்வோம், அதை கடந்து போயிடுவோம். அப்போ இந்த சென்சரி மெமரிக்கு எக்ஸாம்பிள் லவுட் நாய்ஸ், ஸ்மெல், ஆக்சிடென்ட். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கூட கேட்குறாங்க, இது எந்த வகையான நினைவை சார்ந்தது அப்படின்னு. சரியா? குறுகிய கால நினைவுக்கு எக்ஸாம்பிள் தற்கால நினைவு, அதாவது ஒரு செல் நம்பர், இப்போ யாராவது ஒரு ஃபோன்லேயே சொல்லுவாங்க இந்த நம்பர், அந்த நம்பரை ஜஸ்ட் அப்போ மட்டும் ஞாபகத்தில் வச்சுருப்போம், அப்போ நம்மளே அறியாமலே மறந்துடும். சரியா? இந்த ரெண்டும் ஷார்ட் டேர்ம் மெமரி, சென்சரி மெமரி. தேர்ட் ஒன் வந்து லாங் டேர்ம் மெமரி. லாங் டேர்ம் மெமரி நம்ம சின்ன வயசுலேயே திருக்குறள் ஏதாவது மனப்பாடமாக படிச்சிருப்போம், அது நம்ம நினைவை விட்டு என்றைக்குமே போகாது. திருக்குறளாக இருக்கட்டும், வாய்ப்பாடாக இருக்கட்டும், இது நம்ம ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க பர்த்டே, மேரேஜ் டே, அது எல்லாமே லாங் டேர்ம் மெமரியில் தான் வரும். சரியா? இப்போ மெமரினா ஆல்ரெடி நம்ம நிறைய லேர்ன் பண்ண விஷயத்த நம்ம மனசில் தங்க வச்சு தேவையான நேரத்தில் முறையான இடத்துல வெளிப்படுத்துவது தான் மெமரி. அதில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. லேர்னிங், மெமரைசிங், ரீடென்ஷன் ஆன் ஸ்டோரிங், ரீட்ரைவிங் ஆர் ரீகால். ஓகேவா? அடுத்த வகைகளில் 3. ஓகேவா? ஞாபகத்தில், இது முக்கியமான ஒன்று கொஸ்டின். அடுத்தது மெமரி ஸ்பேன். அட்டென்ஷனில் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் ஒன்று வரும், மெமரியிலே மெமரி ஸ்பேன், அதான் நினைவு வீச்சு. ஓகேவா? அதை அளவிடக்கூடிய கருவி மெமரி ட்ரம். மெமரி ஸ்பேனை அளவிடக்கூடிய கருவிக்கு பேர் மெமரி ட்ரம், அதாவது நினைவு உருளை. சரியா? இப்போ இந்த மெமரியிலிருந்து 3 பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக் ஃபர்கெட்டிங். நெக்ஸ்ட் டாபிக் ஃபர்கெட்டிங். ஃபர்கெட்டிங்க்கு 2 பேர் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நேமையும் பார்த்துக்கோங்க. அந்த டெஃபினிஷனை கொடுத்து இந்த டெஃபினிஷன் யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாருன்னா, நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம். நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றையே மறக்கிறோம் சொன்னது சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் தேர்ந்தெடுத்த மறதின்னு சொல்றாரு, அதை செலக்டிவ்
அம்னீசியா. ஓகேவா? நாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ, அவற்றையே மறக்கிறோம் சொன்னது யாரு? சிக்மண்ட் ஃப்ராய்டு. நெக்ஸ்ட்டு மன் என்ற சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, மறத்தல் என்பது முன்பு கற்றதில் சிலவற்றை நினைவு கூறுதலில் ஏற்படும் நிரந்தரமான அல்லது தற்காலிகமான இழப்பு. நிரந்தரம் பெர்மனன்ட் ஆர் தற்காலிகமான இழப்பு. இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம கத்ததுல சிலத வந்து நிரந்தரமாவோ, பெர்மனன்ட்டாவோ, தற்காலிகமாவோ மறக்கிறது தான் மறத்தல்ன்னு யார் சொல்றா? மன். இப்ப டெஃபனிஷன் 2 பேர் சொல்லியிருக்காங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட், மன். இந்த மன் கூட முந்தைய தேர்வுகள்ல கேட்டிருக்காங்க. மன் வந்து பிஜிடிஆர்பிலயும், சிக்மண்ட் ஃப்ராய்ட பத்தி பழைய டெட்லயும் கேட்டிருக்காங்க. சரியா? இனி இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபர்கெட்டிங்ல 2 டைப்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிவ் ஃபர்கெட்டிங், ஆக்டிவ் ஃபர்கெட்டிங். செயல்பாடற்ற இயற்கையான மறதி, செயல்படு செயற்கையான மறதி. சரியா? பாசிவ், ஆக்டிவ், நேச்சுரல் ஃபர்கெட்டிங், மர்பிட் ஃபர்கெட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்கெட்டிங்லயே ஒரு வளைகோட வந்து எபிங்காஸ் என்பவர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஃபர்கெட்டிங் மறத்தல் வளைகோடு, கர்வ் ஆஃப் ஃபர்கெட்டிங். மறத்தல் வளைகோட இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா எபிங்காஸ். சரியா? இப்போ ஃபர்கெட்டிங்ல அவருடைய டெஃபினிஷன்ல 2 பார்த்துருக்கோம். அதனுடைய வகைகள் 2. மறத்தல் வளைகோடு. ஓகேவா? நினைவுல 3 பார்த்தோம். ஃபர்கெட்டிங்ல 2 பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் அட்டென்ஷன். அட்டென்ஷன்னாலே நம்மளுக்கு தெரியும் கவனம். அட்டென்ஷன் என்னது? கவனம். இதுக்கும் 2, 3 பேர் டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோத்தையும் நினைவுல வச்சிருக்க முடியாது. அதனால கெஸ்டால்ட் என்ற ரூபின் ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து 2 வேர்டு ஃபிகர் அண்ட் கிரவுண்ட். உரு மற்றும் பின்னணி. ஓகேவா? ஏதாவது ஒரு ஃபிகரையும் கிரவுண்டையும் வச்சு நம்ம கவனிக்கிறதுக்கு பேரு தான் கவனம்னு சொல்றாரு. யாரு? ரூபின் என்ற சைக்காட்ரிஸ்ட். சரி, அடுத்தது மெக்டூகல் என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ரைவிங் டு காக்னைஸ். மெக்டூகல் அட்டெண்டிங் அஸ் ஸ்ட்ரைவிங் டு காக்னைஸ். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம். சரியா? அப்போ அட்டென்ஷனுக்கு 2 பேரு யாரெல்லாம்? ரூபின், ஃபிகர் அண்ட் கிரவுண்ட், மக்டூகல், ஸ்ட்ரைவிங் டு காக்னைஸ். இந்த ஒரு கீவேர்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த அட்டென்ஷன்லேயே 3 டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாலண்டரி அட்டென்ஷன், இன்வாலண்டரி அட்டென்ஷன், ஹேபிச்சுவல் அட்டென்ஷன். அதாவது முயற்சிசார் கவனம், முயற்சியற்ற கவனம், பழக்க கவனம். அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன். அதாவது முயற்சிசார் கவனம்னா சுய விருப்ப கவனம். அதுக்கு இன்னொரு பேர் சுய விருப்ப கவனம், இச்சைக்குட்பட்ட கவனம், இச்சைக்குட்படாத கவனம், பழக்க கவனம். அதாவது ஒருத்தவங்க வந்து புது புக்கை ரீட் பண்றாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை படிக்க மாட்டாங்க. அதே இது அவங்களுக்கு முயற்சி அந்த இது வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னா அதை போவாங்க. சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் நியூ புக்கை ரீட் பண்றது, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது. இதுதான் முயற்சிசார் கவனத்துக்கு எடுத்துக்காட்டு. முயற்சியற்ற கவனத்துக்கு வந்து திடீர்னு எழும்பக்கூடிய சவுண்டு, பிரைட்டு, அதாவது திடீர் வெளிச்சம், இதெல்லாமே முயற்சியற்ற கவனத்துக்கு எடுத்துக்காட்டு. தேர்ட் ஒன் வந்து ஹேபிச்சுவல் அட்டென்ஷன், பழக்க கவனம். அதாவது பஸ் டிரைவர் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காவே அங்கே போயிடும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பஸ் டிரைவரும் இசைக்கலைஞர். இசைக்கலைஞர்கள் அதில் உள்ள அந்த டெம்போ இசையெல்லாம் வந்து படிக்காதவங்க கூட ஈஸியாக படிச்சிருவாங்க. சரியா? அதுக்கு தான் இந்த 3 கொடுத்துருக்காங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் அட்டென்ஷனில் 3. முயற்சிசார் கவனம், முயற்சியற்ற கவனம், பழக்க கவனம். அதுக்கு எக்ஸாம்பிள் 3 கொடுத்துருக்கு. அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுவரைக்கும் நடந்த அதிக தேர்வில் இதை பற்றி கேட்டிருக்காங்க. கவன வீச்சு, ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். அது வந்து மெமரி ஸ்பேன். 2 குழப்பிடக்கூடாது. மெமரி ஸ்பேன்னா நினைவு வீச்சு. அதை அளவிடக்கூடிய கருவி மெமரி ட்ரம். அதே இது ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்னா கவன வீச்சை அளவிடக்கூடிய கருவி டாசிஸ்டாஸ்கோப் கருவி. இது 2022 பிஜிடிஆர்பில கேட்டாங்க. கவன வீச்சை அளவிடக்கூடிய கருவிக்கு பேர் என்னது? டாசிஸ்டாஸ்கோப் கருவி.
சரியா? அதாவது ஒரே பார்வையில மிக குறுகிய நேரத்தில எத்தனை பொருட்கள் அல்லது தூண்டல்களை ஒரு ஆளால கவனிக்க முடியுமோ அதுதான் கவன வீச்சு. ஓகேவா? இந்த டாசிஸ்டாஸ்கோப் கருவியில எத பத்தி இருக்குன்னா, ஃபுல்லா டாட் தான் இருக்கு. எத்தனை டாட். ஓகேவா? இந்த வீடியோவுல வந்து 3 யூனிட்ல மெமரி, அட்டென்ஷன், ஃபர்கெட்டிங் பத்தி பார்த்துருக்கோம். இத ஒருக்கா ரீகால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுலருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. தேங்க் யூ.